கிட்டத்தட்ட இந்த தனுசனுடைய நிலைய பொறுத்தவரைக்கும் என்ன மாரி இருக்கு ஸ்டேட்டஸ் அப்டின்னா, இந்த மாசத்துல தொழில்ல வளர்ச்சி கூட போதுங்க. அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. போக வளர்ச்சின்ற மாரி எல்லா நிலையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்றுங்கிற மாரி, மாற்றம்ன்றது என்ன மாரி மாற்றங்க? தொழில்ல நல்ல மாற்றம் இருக்க போது. ஓடி ஓடி உழைக்கிறான்ப்பா. ஆல்ரெடி 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, சனி தான் அதிபதி. இப்ப மந்தமா இருந்தவன் கூட ஓடி ஓடி உழைச்சுட்டே தான் இருக்கான். உழைச்சுட்டே இருக்கான். ஆனா அதுக்கான கிரெடிட் கிடைக்குதான்ற மாரி, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கான உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்க போகுது. அதுல எதுவும் மாற்றம் இல்ல. ஆனா, உழைக்கிற டைம்க்கு அலைச்சல் பயணம் அதிகமா இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் 1க்கு 2 வாட்டி பண்ணக்கூடிய நிலை இருக்கும். தூரமா அலையக்கூடிய இருக்கும். ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கும். நம்முடைய ஆஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கும். இதுக்கு டெய்லி இவ்வளோ தூரம் அலையிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதிலேயே மண்ட காய்ச்சலா இருக்குப்பா அப்படின்ற மாரி, நமக்கு தூரம் தொலைவட்டா இருக்க மாரியான அமைப்புகள் இந்த டைம் பீரியட்ல இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்துல வந்து மாற்றங்கள் வந்தா கூட, அந்த மாற்றங்கள் நமக்கு ரொம்ப அலைச்சலா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு மனக்குழப்பம், மதிசலனம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் இந்த டைம்ல நீங்க பார்த்துக்கணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்க மாரியான ஒரு சூழ்நிலைகள்ன்ற மாரி. ஏன்னா, அலைச்சல் பயணம் இருந்தது அப்டின்னா டயர்ட் ஆயிடுவாங்க. இவங்க என்னலாம் பிளான் பண்றாங்களோ, அத்தன பிளானும் சொதப்புற மாரி சூழ்நிலை அமைஞ்சிரும். ஸோ தொழில்ல வந்து கடின உழைப்பு, கடின உழைப்புக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டு.